ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் விலாக் தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே சுற்றிட்டே இருந்தோம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, காலையிலேயே மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அம்மா போகிறேன்னாங்க, நானும் வரேம்மான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காலையிலே ஒரு 10 o'clock அப்படி தான் கிளம்புனோம். கரெக்டாக வந்து கோவிலுக்கு போயிட்டோம். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான். எங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 1 hour அப்படி பிடிக்கும் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா. அதனால் வந்து எப்போவாது தான் போகிறது, எப்போவாது பசங்க வீட்டில் இருக்கும்போது அப்படி போகிறது தான் வழக்கம். இன்றைக்கி அம்மா, நான், இன்னொரு அம்மாவும் வந்திருந்தாங்க. 3 பேரும் போயிட்டோம். ஃபஸ்ட்டு போனதுமே வந்து இப்போ கார்த்திகை மாதம் இல்லைங்களா, அதுக்காக வந்து தீபம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனதுமே தீபம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலை சுற்றி வந்தோம். அதுக்கப்புறமா தான் தரிசனம் போனோம். தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock அப்படி இருக்கும் தரிசனம் போகிறதுக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ வந்து வீக் டேஸில் மண்டே தான் போயிருந்தோம் நாங்கள். பார்த்திங்கன்னா மண்டே சிவனுக்கு ஸ்பெஷலு, இருந்தாலும் கொஞ்சம் வந்து அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. கோவிலெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து கொய்யாக்காவை தான் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அதை தான் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா பாபா கோவிலும் இருக்குது கிட்டேயே. அதுக்காக தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து இது குளமும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குது. இதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே அவுட் சைடில் போயிட்டு கொஞ்சம் மெயின் ரோட்டில் அப்படியே நடந்து போனோன்னா பாபா கோயில் கிட்டேயே இருக்குது. அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இங்கே வந்தாலே ஃபஸ்ட்டு சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாபா கோயிலுக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாபா கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம சிவன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 12:15 அந்த டைமில் தான் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 12:15 12:30 அந்த டைமில் தான் இருக்கும். அங்கேருந்து பொறுமையாக அப்படி நடந்து வந்தோன்னே பாபா கோயிலும் வந்துடும். இங்கேயே வந்து சுவாமியெல்லாம் பார்த்துட்டு பாபா இப்போ வந்து கோவில் வந்து ரெனோவேஷன் போயிட்டு இருக்குது. அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து பாபாவை வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து லஞ்சும் சாப்பிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா வெள்ளை பொங்கல் அதுவும் கொடுத்தாங்க. சூப்பராக இருக்கும் அங்கே சாம்பார் சாதம், அந்த பொங்கலும் பார்த்திங்கன்னா. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் அம்மாவும் மட்டும் பார்த்திங்கன்னா லெஜண்ட் சரவணா ஸ்டோர் அங்கே தான் போயிருந்தோம். இது வந்து நம்மளுக்கு பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் தான். அன்றைக்கி அம்மா வந்து சாரீ எடுத்து கொடுக்குற வா அப்படின்னு சொன்னாங்க. சரி இங்கே போயிடலாம், இங்கே ஒரு வேலையும் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்ததுமே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஃபஸ்ட்டு டீ குடிச்சிடலாமா, அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நேராக மேலே போயிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் மெயினாக வந்தது பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து சாரி எடுத்து கொடுக்கும். வாஷிங் மிஷினும் ரிப்பேராக இருக்குது. அதை வந்து ஆட்டோமேட்டிக்கில் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு சைஸ் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் டைமாக ஆட்டோமேட்டிக் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு எப்படி சைஸ், என்ன சைஸில் வாங்கலாம், என்ன ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னுமே வந்து இங்கே ஃபுல்லாகவே டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, என்ன மாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது IFB இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது, சூப்பராக. இது பெரிய சைஸும் கூட. ஆனால் 30,000 என்னவோ போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டேன். ஒரு 9 கிலோ 11 கிலோ வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி அதுவே பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு போனோம். அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து இறங்கி வந்துட்டு இருந்தோம். எல்லா ஃப்ளோரையும் பார்த்துட்டு இந்த சரவணா ஸ்டோரில் வந்து இன்னொன்றும் ஞாபகம் வந்தது. சரி அதையும் பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். 99 rupees வந்து நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அதில் வந்து யானை பொம்மை இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த யானை பொம்மை வந்து ஸ்டாக் இல்லை, முடிஞ்சிச்சான். அதுக்கப்புறமா ஒரு தாஜ்மஹால், அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே வச்சுருந்தாங்க. 70 rupeesக்கு வர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு மங்கி பொம்மையும் இருந்தது. மற்றபடி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இல்லை, முடிஞ்சிடுச்சு. அது ஒரு எனக்கு ரொம்பவும் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஐயோ யானை பொம்மை இல்லையே. அம்மா வீட்டுக்கு வர்ற வரைக்குமே வந்து புலம்பிட்டே தான் வந்தேன், யானை பொம்மை மிஸ் பண்ணிட்டேம்மா, இதுக்கு முன்னாடி போயிருந்தா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நெக்ஸ்ட் டைம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வாங்கிடலான்னு தான்
பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து இறங்கி வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்றா வாங்கிட்டு அதிகமாக ஒன்றும் வாங்கலை. அங்கே வந்து ஒரு saree அதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் வாங்கியிருந்தேன். என்னென்னு லாஸ்ட்டில் காட்டுறேன். கொஞ்ச நேரம் அங்கேயே வந்து நமக்கு சோஃபாவும் போட்டிருப்பாங்க, ஃப்ரீயாக வந்து உட்காரலாம் டைம் எடுத்துக்கிட்டு. அதனால தான் அம்மாவை வந்து அங்கேயே கூட்டின்னு போனேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே வந்து அங்கே கோவிலுக்கு போனது எல்லாமே டயர்டாக இருக்கும். இங்கேனா கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். அப்பப்போ உட்காந்துட்டு அதுக்காக தான் வந்து இந்த பாடி சரவணா ஸ்டோர் போனது. இப்போ வந்து வாங்க என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த saree வந்து அம்மா தான் வாங்கினாங்க. இந்த saree வந்து சில்க் காட்டன் தான். இதோட ரேட் வந்து 330 rupees அந்த மாதிரி தான் வருது. ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் வந்து ரெட் கலர் பார்டர் போட்ட மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. சரி வாங்கிக்கோமான்னு நான் தான் சொன்னேன். இது மாதிரி அப்பப்போ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்போ போனாலுமே ஒரு saree வந்து வாங்கிடுவாங்க அவங்களாம் வந்து எங்கேயும் போகமாட்டாங்க, என் கூட இது மாதிரி வந்தால் தான் இருக்குது. அதனால தான் எப்போவாது போனப்போ வந்து கம்மி ரேட்டில் ஏதாவது கிடச்சிதுன்னா அவங்களுக்கும் பிடிச்சதுன்னா தான் வாங்குவாங்க. இந்த saree பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நல்லாவே இருக்குமா வாங்கிக்கோன்னு சொன்னேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரேட்டுக்கு வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். சில்க் காட்டனில் நல்லாவே இருந்தது. சாரியும் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய sarees வந்து நல்லாவே இருந்தது. எனக்கு வந்து இந்த saree தான் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எனக்கு பர்த்டே வருது, அதுக்காக தான் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே இந்த மாதிரி saree வாங்கினதில்லை, சரின்னு சொல்லிட்டு இந்த saree தான் வாங்கியிருந்தேன். ஒரு க்ரீன் கலரில் வந்து மெரூன் பார்டர் போட்ட மாதிரி நல்லாவே சாஃப்டாக இருந்தது. மெயினாக வந்து அதுக்காக தான் இந்த saree நான் வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவும் வெயிட்டான மாதிரி இல்லாமல் குத்துற மாதிரி இல்லாமல் சாஃப்ட் சில்க் மாதிரி இந்த saree நல்லாவே இருக்குது. அதுக்காக தான் இந்த saree நான் வாங்கினேன். கண்டிப்பாக எப்போவுமே வந்து இயர் பர்த்டேக்கு அதுக்கப்புறமா வந்து வெட்டிங் டேக்கு மட்டும் அம்மா saree வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த வாட்டியும் வந்து காசு தான் கொடுத்தாங்க, வேணாம்மா சாரியை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு saree வாங்கினேன். அதை வாங்கிட்டு பில் போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக தீபாவளிக்கு என்ன saree வாங்கினேன்னா அதே மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து அந்த சாரியை மாற்றிக்கிட்டேன், இந்த சாரியை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பவுச்சும் வாங்கினேன். இந்த பவுச் வந்து நல்லா க்யூட்டாக இருந்தது. சைட்லேயும் பாக்கெட் இருக்குது, இங்கே மெயின்லேயும் வந்து ஒரு ஜிப்பு வந்திருக்கு. இந்த மெயினில் ஒரு ஜிப்பு, இங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாப்பாக்காக தான் வாங்கினேன். காலேஜ்க்கு காசு எல்லாம் போட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இந்த செராமிக் பேஸ்கெட் இதுவும் ஒன்று வாங்கினேன். இது சூப்பராக இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் தான், அவ்வளோ குட்டி சைஸ் ஒன்றும் இல்லை. இதோட ரேட் வந்து 130 rupees அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. அந்த கோவா பேட்டர்னில் இந்த மாதிரி பேட்டர்னில் சூப்பராக இருக்கும். எனக்கும் ஏதாவது ஒன்றாவது வாங்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். இந்த பேஸ்கெட் பார்த்ததுமே வந்து எடுத்துட்டேன் டக்குன்னு. இந்த பேஸ்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இது வந்து நம்ம ஸ்டவ் பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம், ஸ்பூன்ஸ் அது மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம லைட்டர் அது மாதிரி சிசர்ஸ் அது மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இந்த தாஜ்மஹால் ஒன்றும் க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் வந்து இந்த தாஜ்மஹால் ஒன்றும் வாங்கினேன். சூப்பராக இருந்தது. இதோட ரேட் வந்து 70 rupees அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நல்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், அவ்வளோ குட்டி சைஸும் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் இருந்தது. அதில் ஒவ்வொன்று வந்து கீழே வந்து அந்த மூடி மாதிரி இருக்குது, லிட்டு இல்லை. இது மட்டும்தான் மூடியோடு இருந்தது. எப்படியோ ஒன்றாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்டி மாதிரி தான் டைப்பு. எனக்கு வந்து இது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நான் ஷோகேஸ் மாதிரி தான் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.